இப்பொழுது ஸ்ரீ கண்ணகியம்மன் அறநிலை பாடசாலையினுடைய ஆசிரியர்களுடைய அந்த குற்றப்படுத்தான ஏற்பாட்டிற்கு போர்வேற்பட்ட பிரதேசத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான காப்போட்ட சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான இலவச கல்வி கட்டணமானது கடந்த 11, 12 மற்றும் 13, 14ஆம் தேதிகளில் மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் சிறப்பான பயிற்சி பெற்ற ஆசிரியர்களினால் இந்த மண்டபத்திலே சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்பட்டது. அந்த வகையில் இங்கு வருகிறது அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கோயில் போடுகிற ஸ்ரீ கண்ணகியம்மன் அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் எமது கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வது. உண்மையில் சிறப்பான முறையில் செய்து மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான விசேட சிந்தனை பெறுவதற்காக தங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துக்கு வருகிறது சிறப்பாக அந்த கல்வி கற்பினை செய்து முடித்த ஆசிரியர்கள், அதாவது அந்த 4 நாட்களும் தொடர்ந்து எங்களோடு பயணித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் அறநிலை பாடசாலையின் சார்பிலும் எல்லாருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் 2026ஆம் நடைபெற இருக்கின்ற காப்பீடு சாதாரண பரீட்சையில் நீங்கள் அதிகூடிய சித்தியை கொண்டு உங்களது பெற்றோர்கள் உங்களது கிராமத்திற்கும் நீங்கள் வழங்கி வைக்க போகும் அந்த பெருமத்தினுடைய பெருமர்கள் சிறப்பாக இருக்குமாக இருந்தால் அது போதை உற்பத்தி மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கிய அந்த இலவச கல்வியினூடாக விதைக்கப்பட்ட அந்த செயல்பாடானது எங்களுக்கு ஒரு பெருமையை தரும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் நான் முதலாவது வாத்தியில் உள்ள கல்சியம் காப்பேட் அல்லது முதலாவது வாத்தியம் பெறப்பட்ட பெயிண்ட் வர்ணம் தயாரிக்கிறது. இப்ப 2வது வாத்திக்கு அனுப்பிட்டோம். 2வது வாத்திக்கு அனுப்பி என்ன நடக்கும்? அங்கேயும் நீர் ஆவியாகும், செறிவாகுக. அப்படித்தானே? கரைசல் செறிவா அங்க என்ன படியும்? SO4 ஜிப்சம் என்று சொல்லுவோம். ஜிப்சம் என்னதுக்கு பயன்படுத்துறது? அவரும் சீமந்து கைத்தொழிலுக்கு தேவை. ஜிப்சத்துல தொழிற்பாடு என்ன? சீமந்து கைத்தொழில சீமெந்தின் இறுகும் தன்மையை கட்டுப்படுத்துற ஆளவர் தான். ஜிப்சம் இல்லாத சீமெந்த தண்ணி ஊத்தி குழச்சி போட்டு கையில ஆட்ட